இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷன் போணுமா? அண்ணே வேண்டாம் ஐலி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு பாவம் என்ன பண்ணுவா? பாவம் இவளுக்கும் அவ அப்பா அவார்டு வாங்கறத பாக்கணும்னு ஆசை இருக்கதானே செய்யும். அண்ணே இவளுக்காகவாது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம்ல. உங்க மனசுல எல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு கோவில்ல அந்த சிச்சுவேஷன்ல ஏதோ வழி இல்லாம தான் அவரோட பக்கத்துல நான் அமைதியா நின்னுட்டு இருந்தேன். அதையும் நீங்க சொன்னதுக்காக மட்டும் தான் நான் பண்ணேன். ஆனா அதையும் இப்படி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க அவரை பத்தியோ அவர் சம்பந்தமா வேற எதை பத்தியோ பேசிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க. அதுக்கு இல்ல அண்ணி. போதும், இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் ஒண்ணு ஆக போறது இல்ல. இவ்வளவு நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்க போங்க. பாவும் பாவை அக்கா அவ நிலைமையில இருந்து ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பயம். எங்க அண்ணி அவரை பார்த்தா திரும்ப அவரோட பேசிடுவோமோன்னு பயப்படுறாங்க. இதுவும் நல்லதுதான். பாவை, ஏன் டல்லா இருக்க? அப்பா ஃபங்க்ஷனுக்கு அம்மா வரமாட்டாங்களா? சரி, நாம 2 பேரும் போலாமா? அப்பா பாவம்ல, உனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். என் தொங்கம் போலாமா? ரித்திகா, பாவைய கூட்டு எங்க போற? ஏன் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? நீ மட்டும் போனா பரவாயில்ல, பாவையும் சேர்த்து கூட்டு போறல, அதான் கேக்குறேன். செழியன் அண்ணனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன், போதுமா? ஹே, நீ என்ன வேலை பாக்குற? இப்படி சொல்லாம கொல்லாம குழந்தைய உன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போற. அன்னைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லிதான் நான் கூட்டிட்டு போறேன். நீ வாமா, நம்ம போலாம். பாவைக்குட்டி, நீ இங்க வருவன்னு அப்பாவுக்கு தெரியும். அதான் அப்பா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் தான் சொன்னல செழியன், பாத்தீங்களா பாவை வந்துட்டா. ஆமா, இந்திராணி வரலையா? இல்லனா, அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. அதான் நான் பாவையை கூட்டிட்டு வந்தேன். சரி, என் பொண்ணு வந்ததே சந்தோஷம்தான். பாவைக்குட்டி, நாம அங்க போலாமா? வாங்க. என்னாச்சு ரித்திகா? இந்திராணிய கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லாம பாவை எங்க கூட்டிட்டு வந்துட்டேன்.
பாவைய தேடிட்டு இந்திராணி கண்டிப்பா இங்க வருவா. அதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். பரவாயில்லையே, நீ எப்படி இந்திராணி எங்க கூட்டிட்டு வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பர் ரித்திகா, இது நல்ல ஐடியா. அந்த இந்திராணி இங்க வந்தா போதும், அதுக்கப்புறம் நான் பாத்துப்பேன். ஐலி, இறங்கு. அக்கா அண்ணி அக்கா அண்ணி இல்லங்கா. ஒரு அக்கா நிமிஷம். என்ன ஐலி, என்ன விட்டுடு. நான் சரியான கோவத்துல இருக்கேன். என்ன உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவளை சும்மா விட போறது கிடையாது. ஐயோ அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒன்னா அதுவும் இந்த இடத்துல நிக்கிறத பார்த்தா ஏதோ செட்டப் பண்ண மாதிரி தோணுது. இதெல்லாம் பார்த்தா மோனிகாவோட ஏற்பாடா கூட இருக்கலாம். ஆமாக்கா, ஐலி சொல்ற மாதிரி இதெல்லாம் ஏதோ செட்டப் மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கா. இப்ப நீங்க போய் கோவத்துல ரித்திகாவை ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ மோனிகா அதை உங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பிடுவா. ஆமா அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். என்ன ரித்திகா, நீ இங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அண்ணி அண்ணி என்ன ஐலி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணி, வந்தது வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இருந்து அண்ணா அவார்ட் வாங்குறத பார்த்துட்டு போயிடலாமே. நான் ஒண்ணும் உங்களை தடுக்கலையே. நீங்க இங்கேயே இருந்து தாராளமா பார்த்துட்டு அப்புறமா போங்க. ஆனா என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. பாவையை பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு. அக்கா, பாவை அவ அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காக்கா. இப்ப நீங்க போய் அவளை கூட்டிட்டு போனா அவ ரொம்ப உடைஞ்சு போயிருவாக்கா.